ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு தமிழ் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 3இல் உள்ள இலக்கண பகுதியான தொழிற்பெயர். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர். அதாச்சும் நாம் என்ன வேலை செய்கிறோமோ அதை வச்சு தான் நமக்கு அந்த இப்போ துணி தைப்பவரை என்ன சொல்லுவோம்? தையல்காரர். அவங்க தைக்கிறதால தையல்காரர். அப்புறம் விவசாயிகளை நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க உழறதால உழவர் சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தான் தொழிற்பெயர். உதாரணம், உழவர் செய்யும் தொழில் உழுதல், தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல். இந்த தொடர்களில் உழுதல் தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. அதனால் இது தொழிற்பெயர். தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. எண்ணுனா ஒருமை பன்மை, அதை காட்டாது. அதுக்கப்புறம் இடத்தையும் காட்டாது, காலத்தையும் காட்டாது, பால் ஆகியவற்றை காட்டாது. படர்க்கை இடத்தில் மட்டும் வரும். உதாரணம், படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல். தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தலாம். எத்தனை வகைப்படுத்தலாம்? விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு வகைப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர். நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை. இந்த பெயர்களை எல்லாம் நம்ம கவனிக்கிறப்ப இதுக்கு பாருங்களேன், நட, உண், வாழ் ஆகிய வினைப்பகுதிகள் தல், அல், உ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைகின்றன. நம்ம போன கிளாஸ்லேயே பகுபதனா என்ன, பகுபத உறுப்புகள்லாம் என்ன, பகாபதனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு வறுத்து பகுதி, கடைசியாக வறுத்து விகுதின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி தான் இந்த நடத்தல் அப்படின்றது விகுதினா அந்த அல். உண்ணல், நடத்தலில் தள்ளு, உண்ணல்ல அல்லு, வாழ்வு அதில் உ, வாழ்க்கையில் கை, இதெல்லாம் விகுதியாக வருது. இவ்வாறு வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். எது எது விகுதியாக வரும் தொழிற்பெயரில் அப்படின்னு பார்த்தோம்னா, தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, மை. இதற்கான உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். தருதல், அதில் என்ன விகுதியாக வந்திருக்கு? தல். கூறல், அல். ஆட்டம், அம். விலை, ஐ. வருகை, கை. பார்வை, வை. போக்கு, கு. நட்பு, பு. மறைவு, உ. மறதி, தி. உணர்ச்சி, சி. கல்வி, வி. செய்யாமை, மை. இப்படி எல்லாமே இந்த விகுதி பெற்று வர்றதால இது என்ன சொல்கிறோன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு முதல் நிலை தொழிற்பெயர். ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதியை முதல் நிலை அப்படின்னு சொல்வாங்க. முதல் நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமையுது முதல்நிலை தொழிற்பெயர். அதாச்சு முதல்நிலை தொழிற்பெயர்னால் அதில் எந்த மாற்றமும் வராது. அது என்ன வினையோ செயலோ அதை மட்டும்தான் குறிக்கும். அது கூட விகுதிலாம் சேர்ந்து வராது. எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கும். ஏவல் ஒருமை வினையாக தான் அமையும். அதனால் இதை முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். உதாரணமாக, வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இதில் பாருங்களேன், இடி, கொதி இந்த ரெண்டு சொற்களும் இடித்தல், கொதித்தல் அப்படின்ற சொற்களுடைய பகுதி. இதில் விகுதி வந்திருக்கா? விகுதி வரலை. அதனால் இது முதல்நிலை தொழிற்பெயர். இன்னும் சில எக்ஸாம்பிள் பாருங்கள். செல்லமாக ஓர் அடி அடித்தான், அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். இதில் எது வினைன்னு பார்த்தோம்னா அடி, புகழ். இதில் விகுதி வருதா? வரலை. அடிக்கோடிட்ட சொற்கள் விகுதி பெறாமல் தம் பொருளையே உணர்த்துகின்றன. அதனால் இது முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்ததாக முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், உணவின் சூடு குறையவில்லை. இந்த தொடரில் கவனிங்க,
பேரு சூடு இந்த சொற்களை உற்று நோக்கிறப்ப இது வந்து எப்படி இருக்கும்? பெரு சுடு. இப்போ சூடு, உணவின் சூடு குறையவில்லை அப்படின்னா வந்து உணவு வந்து சுடுதல், வெப்பமாக இருக்கும். அதை வந்து சுடுதல் சொல்லாமல் சூடு, அந்த சுடுன்றது சூடாக மாறி இருக்கு. நீண்டு முதலெழுத்து வந்து நீண்டு வந்திருக்கு. தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன், இதில் பெறதை பற்றி சொல்லுது. ஆனால் அதில் வந்து பெருன்னு வராமல் பேரு அப்படின்னு முதல் எழுத்து வந்து நீண்டு வந்திருக்கு. அதனால் இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இன்னும் சில எக்ஸாம்பிள் என்னென்னா விடு வீடு, மின் மீன், கொல் கோல், உடன் உடன்படு உடன்பாடு. நன்றி, வணக்கம்.